வணக்கம். இத்தாலியில் மெலடி சாக்லேட் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய மோடிக்கு எதிராக இந்தியாவில் இளைஞர் படை புரட்சிக்கான களத்தை உருவாக்கி இருக்கிறது. இளைஞர்கள் பாஜக தலைவர்களை சுற்றி வளைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இந்நாள் வரையிலும் மோடியினுடைய ஆட்சிக்கு எதிராக இளைஞர்கள் மத்தியில் ஒரு சிறு பயம் இருந்தது. அவற்றையெல்லாம் உடைத்துவிட்டு புதிய விஸ்வரூபமாக இளைஞர்களின் மாற்று சக்தியாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி இன்றைக்கு இந்தியாவில் உருவாகி இருக்கிறது. முதல் அடியே என்ன மாதிரி நடந்திருக்கு தெரியுமா? முதல்ல ஒரு வீடியோவை பாருங்க. இது இந்தியாவினுடைய மோடியினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதானுடைய அலுவலகம் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது காக்ரோச் ஜனதா பார்ட்டியால். வெளியே போக முடியல. வட இந்தியாவில் பாஜக தலைவர்கள் வெளியே தலை காட்ட முடியல. அந்த அளவிற்கு இளைஞர்கள் கோபாவேசமாக தெருக்களில் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாடிலாம் உங்களுக்கு தெரியும், மோடிக்கு எதிராக, பாஜகவிற்கு எதிராக, அமித்ஷாவிற்கு எதிராக ஒரு இளைஞன் போராடுகிறார் என்றால், ஒரு சமூக ஆர்வலர் போராடுகிறார் என்றால் அவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது? பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. தேச துரோக வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நீ வேண்டுமானால் பதிவு செய்து கொள், ஆனால் உனக்கு எதிராக, உன்னுடைய ஆட்சிக்கு எதிராக இன்றைக்கு நாங்கள் இந்த அளவிற்கு வறுமையில், இந்த அளவிற்கு வேலை இல்லாமல் இருப்பதற்கு காரணமான உங்களை எதிர்த்து நாங்கள் போராடுவோம். எங்களுடைய முதல் எதிரி பாஜக தான். தர்மேந்திர பிரதானே, நீ முதலில் பதவி விலகு என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான கோஷமாக இருக்கிறது. அதாவது இஷா மரியம் ஹாரிஸ் காக்ரோச் கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான நிர்வாகி. அவங்க 2-3 முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் உடனடியாக ராஜினாமா செய்யணும். எந்த காரணமும் இல்லாமல் எங்களுடைய சமூக ஊடகங்களை பிளாக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மூன்றாவதாக ஒன்றை சொல்கிறார், மோடியை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து, நாங்கள் காக்ரோச் தான். எந்த சூழலிலும் நாங்கள் எங்களை மீட்டெடுப்போம். உங்களுக்கு தெரியும், உலகத்தில் எந்த உயிரினம் இறந்தாலும் கடைசியில் வரையிலும் சர்வைவல் பண்ணக்கூடிய ஒரே உயிரினம் கரப்பான் பூச்சி மட்டும்தான். அதனால தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் சார்பாக இவர் சொல்கிறார், நாங்கள் காக்ரோச் தான் என்று. இந்த இடத்துல மோடி, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து இந்திய மக்கள் ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? இப்போ டீப்கே, இந்த கட்சியை, இந்த அமைப்பை ஆரம்பித்திருக்கக்கூடிய டீப்கே, அவர் தேச துரோகி அப்படின்னு மோடி, அமித்ஷா ஆட்கள் சொல்கிறாங்க. அப்படி என்ன இந்திய மக்கள் கேட்குறாங்க, ஏன் இவ்வளவு நாளும் அவர் மீது அப்படின்னா நீ நடவடிக்கை எடுக்கலை? அடுத்ததாக சொல்கிறார்கள், இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் உட்பட பாஜக அலுவலகங்களை சுற்றி வளைக்கக்கூடிய இந்திய இளைஞர்களை பார்த்து, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பார்த்து, இவர்களெல்லாம் இந்தியாவின் தேச துரோகிகள் என்று சொல்கிறார்கள். மோடியை பார்த்து மக்கள் கேட்கிறார்கள், 2 கோடி இந்திய இளைஞர்கள் தெருக்களில் குவைந்து உங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் அனைவரும் தேச துரோகிகளா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு மோடியால் பதில் சொல்ல முடியுமா? சரி, அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மர்மம்னு இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் மர்மம்னு இருக்குது. ஆர்எஸ்எஸ்னுடைய மர்மத்திலேயே அடித்திருக்கிறார்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. 5 மிக முக்கியமான திட்டங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் என்னெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஆர்எஸ்எஸ் நிலைகுலை வைத்திருக்கு, குலை நடுங்க வைத்திருக்கிறது. முதல் விஷயமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி தெரியுமா? என்னுடைய வாக்கு, அதாவது நான் தேர்தலில் நான் செலுத்தக்கூடிய வாக்கு, அந்த வாக்கு உரிமை அது நிராகரிக்கப்பட்டால் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் UAPA சுமத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு முற்றிலும் மக்கள் விரோதமானது அப்படிங்கிறத அவங்க முன்வைக்கிறார்கள். ரெண்டாவதாக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஊடக சுதந்திரம். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பெரும்பாலானவை அம்பானி, அதானியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அது மோடி, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ் துதிபாடி கொண்டிருக்கிறது.
அதனால் அம்பானி அதானியினுடைய கைகளில் இருந்து ஊடகங்கள் பறிக்கப்பட்டு சுதந்திரமாக செயல்படுவதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்வோம் என்று சொல்கிறார்கள். இது இரண்டாவது மிக முக்கியமான வாக்குறுதி. மூன்றாவதாக 33% பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்துவிட்டு கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கக்கூடிய மோடி இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் இந்தியாவில் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்படும், கேபினட் அமைச்சரவை பொறுப்பிலேயும் 50% பெண்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். கூடுதலாக ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ராஜ்யசபா பதவியெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும். மோடிக்கு ஆதரவாக, ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே ராஜ்யசபா உறுப்பினர் உட்பட பல்வேறு பதவிகளை ஆர்எஸ்எஸ் கொடுத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக நாங்கள் இருப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இது பற்றி படர்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்று யோசிச்சு பாருங்கள், 5 நாட்களில் 2 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் ஒரு விஷயத்தை நம்பி களத்தில் வர்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் மோடியினுடைய ஆட்சியில் இளைஞர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? இளைஞர்கள் மத்தியில் மோடி குறித்து, ஆர்எஸ்எஸ் குறித்து எந்த அளவிற்கு அவநம்பிக்கை உருவாகி இருக்கிறது என்பதை பாருங்கள். அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு நிர்வாகம் மோடியினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நான் மோடிகிட்ட சொல்கிறேன், நீங்கள் சாக்லேட் சாப்பிட்டுட்டே இருக்காங்க, சாக்லேட் சாப்பிட்டுட்டு வீடியோ போடுங்க, ரீல் போடுங்க, நல்லா தான் இருக்குது. ஆனால் இளைஞர்கள் உங்கள் ஆட்சி நிர்வாகத்திற்கு எதிராக களத்திற்கு வந்து விட்டார்கள். அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். நீங்களும் ஆர்எஸ்எஸும் ஒருபோதும் இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு டிகே என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியினுடைய நிறுவனருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அளவில் அவரை கொலை செய்வதற்கே திட்டம் தீட்டுவதாக சொல்கிறார்கள். அவர்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பதறி போயிருக்கிறாங்க. இதெல்லாம் செய்தி ஊடகங்கள் வந்திருக்கு. அவருடைய கணக்குகளெல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு மோடியும் ஆர்எஸ்எஸும் பயத்தின் உச்சியில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த இடத்துல நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். மாற்றத்தை விரும்புகிற இப்போ இடதுசாரி கட்சிகளாகட்டும் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவை தவிர்த்த கட்சிகள் எல்லாம் இந்த காக்ரோச் ஜனதா கட்சி என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியை தங்களோடு சேர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.